வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். ஆபிரகாமை ஏன் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கிறோம் என்று கேட்டால் நம்ம எல்லாரும் சட்டுன்னு பதில் சொல்லுவோம். அவங்களுக்கும் அவங்க மனைவிக்கும் திருமணம் ஆச்சு, முதுமையான காலத்தில் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அந்த நேரத்தில் கடவுள் ஒரு வாக்குத்தத்தம் தராரு. அந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய சந்ததி இப்படியெல்லாம் பெருகும்னு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஒன்று அந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகுதுன்னு சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ இந்த கடவுள் இந்த குழந்தைய பலி கொடு அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சமும் தயங்காமல் ஆபிரகாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார். ஏன்னா கடவுள் எப்படியாவது பிள்ளையை காப்பாற்றிடுவாருங்கிற விசுவாசம் அவருக்கு இருந்துச்சு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கடவுளை விசுவாசத்தினால தான் பிள்ளையே கூட பலி கொடுக்க போனார். அதனால் அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இந்த சின்ன நேரத்தில் வேற ஒரு பார்வை பார்ப்போம். கடவுள் அவங்கள ரொம்ப நேசிச்சிருக்கிறார் இல்லையா? நேசித்ததன் விளைவாகத்தான் ஒரு அழகான வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுக்குறார். என்ன வாக்குத்தத்தம்? உன்னுடைய சந்ததி இப்படிலாம் பெருகும். அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு அந்த முதுமையான காலத்திலையும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார். அடுத்து அவர் செஞ்ச அற்புதம். இவ்வளவெல்லாம் செஞ்ச அவர் ஏன் குழந்தைய பலி கொடுன்னு சொன்னார்? உடனே நம்ம சொல்லுவோம், அவரை சோதிச்சு பார்க்குறாரு. அப்போ சோதிச்சு பார்த்த உடனே அந்த சோதனையில் அவர் ஜெயிச்சிட்டார். கடவுள் ஆபிரகாம் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். என் பிள்ளை நான் ரொம்ப நேசிக்கிறேன், இப்படி ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். இப்படி டெஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது டெஸ்ட்டில் அவர் ஜெயிச்சிடுறாரான்னு பார்ப்போம்னா கடவுள் நம்பிக்கையை ஆபிரகாம் காப்பாற்றினார். அதான் அங்கே பெரிய விஷயம். ஆபிரகாம் விசுவாசம் இல்லை, கடவுள் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார்ல, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டார். கடவுள் நம்ம எல்லார் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றுமாங்கிறதுக்கு நிறைய டெஸ்ட் நமக்கு வைப்பார். நீங்கள் இன்றைக்கி ஆபிரகாம் இப்படி பாருங்கள், அவர் விசுவாசம் தந்தைங்கிறத விட கடவுள் அவர் மேலே நிறைய நம்பிக்கை வச்சார். நான் பிள்ளையை பலி கொடுனா கூட கொடுப்பேன், கொடுக்குறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சவுடனே அந்த டெஸ்ட்டில் ஜெயிச்சு கடவுள் ஆபிரகாம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை ஆபிரகாம் காப்பாற்றி விட்டார் இல்லையா? நம்ம ஒவ்வொரு மேலும் நம்பிக்கை வச்சுருக்கா. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ இப்போ இப்படி பண்ணிட்டியடா, நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லைடா. நம்ம உலகத்தில் பேசணும்ல. ஏன்னா நம்ம அவங்க மேலே வச்சுருக்க நம்பிக்கை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை, விசுவாசமாக இருந்தாருங்கிறத இன்றைக்கி இப்படி யோசித்து பார்த்துங்க. கடவுள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்றினார். அப்போ கடவுள் இன்னும் சந்தோஷப்படுவார்ல, பா இவ்வளோ பெரிய டெஸ்ட் வச்சோம், நான் அவனை ரொம்ப நம்பின, அந்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுவார்ல. எனவே நாமும் கூட ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் நம் மீது வைத்து இவ்வளோ ஆசீர்வாதம் எப்படி கொடுத்துருக்காரு? நம்மளை நேசிக்கிறதுனால கொடுத்துருக்காரு. அப்படி கொடுக்குற கடவுளுக்கு நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காரு. அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும்ல. அப்போ காப்பாற்ற முடியாத சூழ்நிலை வரும்போது கடவுள் கவனிப்பார், என்ன பண்ணுறான், நம்ம நம்பிக்கையை காப்பாற்றுறானா. அந்த நேரத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோம்னா, இவ்வளோ ஆசீர்வச்சு இவ்வளோ நம்பினமே, கடைசியில் நம்மளை ஏமாற்றிட்டானேன்னு கடவுள் வருத்தப்படுவார்ல. அந்த வருத்தத்தை ஆபிரகாம் கடவுளுக்கு கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட வருத்தத்தை கொடுக்காமல் கடவுள் நம் மீது நம்பி கொடுத்த ஆசீர்வாதங்களை சரியாக புரிந்து கொண்டு அவர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவனா என்று சில பரீட்சைகள் வைக்கும்போது ஜெயித்து அவர் நம்பிக்கையை காப்பாற்றி இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.